மனிதர்களின் செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்ட வனவிலங்குகளுக்காக ஒரு தனித்துவமான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் 3000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் வந்தாரா என்ற பெயரில் வன விலங்குகள் மீட்பு மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் முகேஷ் அம்பானியின் மகனான ஆனந்த் அம்பானியின் இந்த வனவிலங்குகள் மீட்பு மையத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதன் மூலம் காயம், நோய் அல்லது வன்கொடுமைக்கு ஆளான விலங்குகளை காப்பாற்றி அவற்றின் இயற்கையான வாழ்வை மீண்டும் தொடங்க உதவுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மையத்தை திறந்து வைத்து அதன் செயல்பாடுகளை நேரில் கண்டறிந்துள்ளார். வந்தாரா என்றால் வனத்தின் வீரர்கள் என்று அர்த்தமாம். இங்கு இந்தியா முழுவதிலுமிருந்து மீட்கப்பட்ட 1.5 லட்சத்திற்கும் அதிகமான விலங்குகள் பராமரிக்கப்படுகின்றன. 2000 விலங்கு இனங்களுக்கு இங்கு உலகத்தரமான சுகாதார வசதிகள் வழங்கப்படுகின்றன. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், ஐசியு, அறுவை சிகிச்சை அறை போன்ற உயர்தர மருத்துவ வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பிரத்யேகமாக இயற்கையான வழித்தடங்களைப் போலவே விலங்குகள் வாழும் பகுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வந்தாராவில் முக்கியமாக கவனிக்கப்படும் விலங்குகளில் யானைகள் முதன்மையானவை. சில யானைகள் மனிதர்களின் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவை. ஒரு யானைக்கு அமில தாக்குதல் நடந்தது. மற்றொரு யானைக்கு கண் சிகிச்சை கிடைக்காமல் பார்வையை இழந்தது. இங்குள்ள ஹைட்ரோதெரபி குளங்களில் இந்த யானைகளுக்கு கால் பிரச்சனைகள் மற்றும் வலி நிவாரணத்திற்கான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது உலகின் மிகப்பெரிய யானை மருத்துவமனை என்று கூறப்படுகிறது. இந்த மறுவாழ்வு மையம் இந்தியாவில் அழிந்து வரும் இனங்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. காரைக்கால் பூனைகள் ஒரு காலத்தில் இந்தியாவில் அதிகம் இருந்தாலும் இப்போது மிகவும் அரிதாகிவிட்டன. இங்கு அவற்றை இனப்பெருக்கம் செய்து பின்னர் காடுகளில் விட திட்டமிடப்பட்டுள்ளது. ஏசியாட்டிக் சிங்கம், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் மற்றும் பனி சிறுத்தை போன்றவற்றிற்கான பாதுகாப்பு திட்டங்களும் இங்கு செயல்பாட்டில் உள்ளன. அங்கு பிரதமர் மோடிக்கு ஒரு ஏசியாட்டிக் சிங்கத்தின் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் ஒரு சிறுத்தையின் அறுவை சிகிச்சையை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. பிரதமர் மோடி வந்தாராவில் உள்ள விலங்குகளை நேரடியாக பார்வையிட்டு மகிழ்ந்தார். ஒரு வெள்ளை சிங்கக்குட்டியை தூக்கி அதற்கு பால் ஊட்டினார். இந்த குட்டி சிகிச்சைக்காக வந்த ஒரு சிங்கத்திடம் இருந்து பிறந்தது. மேலும் ஒரு ஒட்டக சிவிங்கி, இரட்டை தலை உள்ள பாம்பு மற்றும் காட்டில் இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு கிளவுட் லெபார்ட் குட்டி ஆகியவற்றுடன் நேரத்தை செலவிட்டார். இது குறித்து பேசிய பிரதமர் மோடி, வனவிலங்குகளின் பாதுகாப்பு இந்தியாவின் பண்பாட்டுக்கு வந்தாரா ஒரு முன்மாதிரி என தெரிவித்தார். இத்தகைய சூழலில் வியக்க வைக்கும் இந்த வந்தாரா திட்டம் பாலிவுட் பிரபலங்களின் பாராட்டை பெற்றுள்ளது. நடிகர் ரன்வீர் சிங் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை பகிர்ந்து வனவிலங்குகளின் இரட்சகர் என்று புகழ்ந்துள்ளார். இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் திட்டம் என்று குறிப்பிட்டிருந்தார். இத்திட்டத்தின் தலைமை பொறுப்பில் உள்ள ஆனந்த் அம்பானி தனது அர்ப்பணிப்புக்காக பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகளை பெற்றுள்ளார். வன விலங்குகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் வந்தாரா ஒரு முன்னுதாரணமாக உள்ளது. உலக வனவிலங்கு தினத்தன்று கிர் தேசிய பூங்காவில் சிங்கங்களுடன் உலா வந்த பிரதமர் மோடி, ஒவ்வொரு உயிரும் பூமிக்கு முக்கியமானது என்று கூறினார். வந்தாரா மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயல்படுகிறது. இத்தகைய முயற்சிகள் இந்தியாவின் பசுமை பாரம்பரியத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் என சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை மக்கள் பதிவிட்டு உற்சாகமாக ஷேர் செய்து வருகின்றனர்.